Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of tradeachievers. So, this is the first video. So, I want to wish you all very happy new year 2024. 2024 start ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நல்ல ஒரு வண்டர்ஃபுல் நியூ இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம போன வருஷமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2023 என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா கூட போய் பாருங்கள். இன்கேஸ் அதை பார்த்து யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி இல்லை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அதை பார்க்கும் போது அது உங்களுக்கு மட்டும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காது, பார்க்குறவங்களுக்கும் என்னவாக இருக்குன்னா 2024 நம்மளும் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கு நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். அதனால தான் இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எதில் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, நம்ம 2023 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஓகே. இப்போ 2024 பண்ணலாமா, அது நிறைய பேருக்கு டவுட். ஏன்னா நம்ம உலகத்தை சுற்றி பார்க்கும்போது நிறைய வார்ஸு ஃபால்ஸு, இப்போ ஜப்பானில் எடுத்திங்கன்னா எர்த்து பேக்லாம் போயிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கடினமான நிலைமையில் நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்தியாவில் க்ரோத் இருக்குமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு ஓவர்வியூ மாதிரி 2024 என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சூப்பர் பவர்னு சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸில் என்ன சொல்கிறாங்க, இந்தியா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சூப்பர் பவர். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மார்க்கெட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோக்கு போயிருக்குன்னா $4 trillion போயிருக்காங்க. $4 trillion சொல்லும் போது 5 கண்ட்ரீஸ் மட்டும்தான் $4 trillion மார்க்கில் இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா USA, சைனா, நெக்ஸ்ட் வந்து ஜப்பான், ஹாங்காங். 5th ஆளாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்திருக்கு. இந்தியா வந்து 5th ஆளாக வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இது ஹாங்காங்கே நம்ம வந்து தள்ளியாச்சு. ஏன்னா நம்ம பார்த்துருந்தா தெரியும், ஃபஸ்ட்டு வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது மொத்தம் இதை நம்ம எதில் பார்க்கணும்னா ஷேர் மார்க்கெட்டோட மார்க்கெட் கேப் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு எதனால் யூஎஸ் இருக்குது, செகண்ட் சைனா, 3rd ஜப்பானு, 4th ஹாங்காங் இருந்துச்சு. நம்ம வந்து 4 trillion ஃபேமிலிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாங்காங்கையும் அடித்து நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோன்னா, இப்போ வேர்ல்டுலே பார்த்தீங்கன்னா நம்ம தான் 4th பிளேஸில் இருக்கும். அதனால் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட சூப்பர் பவர்னு சொல்கிறாங்க, பவர் ஹவுஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட. இந்த மார்க்கெட் கேப்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த மார்க்கெட் கேப்னா என்ன மாதிரி. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அவங்க ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க அந்த 1000 ஷேர்ஸை எவ்வளோக்கு விற்கிறாங்க, ஒரு ஷேரையும் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா ₹10 வச்சுக்கலாம். அப்போ ₹10 × 1000 ஷேர், 10 × 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். அப்போ அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்து உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியை வாங்க முடியும். அந்த கம்பெனி இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வாங்க முடியும். இதை தான் வந்து மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். அதோட ஷேர்ஸோட வேல்யூ, ப்ரைஸோடு சேர்த்து இன்டூ பண்ணி எவ்வளோ வேல்யூ வருதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட் கேப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கேப்புன்னு நம்ம சொல்லும் போது நம்ம எதை மட்டும்தான் பார்க்குறோன்னா, லிஸ்டடான கம்பெனி மட்டும்தான் பார்க்கணும். லிஸ்டட் ஆகாத கம்பெனிலாம் நிறைய இருக்குது. அதில் லிஸ்டிங் ஆன கம்பெனியில் எல்லாத்தோட மார்க்கெட் கேப்பை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 49 trillion இருக்குது. இந்தியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 trillion. இப்போது யூஎஸ் நம்ம எடுக்கும்போது 49 trillion ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது தெரியும். இப்போ ஆப்பிள் எடுத்திங்கன்னா ஆப்பிளோட மார்க்கெட் கேப்பே உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2.8 trillion இருக்குது. நம்ம இந்தியாவுக்கே மொத்தம் எவ்வளோ தான் இருக்குது, 4 trillion தான் இருக்குது. ஆனால் ஆப்பிளுக்கு மட்டும் 2.8 trillion இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆப்பிளுக்கு பார்க்கும்போது இது வேர்ல்டு ஃபுல்லாக யூனிவர்சலாக பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, கன்சியூமர்ஸ் இருக்காங்க, வாங்குறவங்க இருக்காங்க. அதனால தான் அதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. வெறும் ஆப்பிளும் மைக்ரோசாஃப்ட்டு வெறும் 5, இந்த ஆப்பிள்லேருந்து அமேசான் வரைக்கும் வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா செகண்ட் பிளேஸே அடிச்சிடும். ஏன்னா 10 trillion மேலே இருக்குது. நம்மளுக்கு வந்து செகண்ட் பிளேஸு சைனா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 trillion தான் இருக்குது. அது வந்து 11 trillion கிட்ட வரும். அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூஎஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. எப்போதுமே யூஎஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, மார்க்கெட் கேப், அவங்களோட ஒரு கம்பெனி மார்க்கெட் கேப் எல்லாமே என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. நம்ம 4th இருக்கோம். 4th இருக்கும்போது நம்மளோட மேஜர் கம்பெனிஸ் மார்க்கெட் கேப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுற மேஜர் கம்பெனிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்.
ரிலையன்ஸோட ஷேர்ஸோட மார்க்கெட் கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா 210 பில்லியன்ஸ். அது வந்து எவ்வளோ கிட்ட உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5% கிட்ட வருது. என்னென்னா ஹோல் மார்க்கெட் கேபிட்டலில் இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா 5% ரிலையன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரீசெண்டாக கூட அதானி பற்றி பார்த்தோம். அதானி வந்து ஹிடன்பர்க் வந்து அலிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, அது மீட்டு வந்தாங்க. இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதானியும் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் எடுத்திங்கன்னா $41 பில்லியன் கிட்ட இருக்குது. அது மொத்தமாக குரூப்பாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் $180 பில்லியன் கிட்ட கேபிட்டல். அவங்களும் கிட்டத்தட்ட 4 to 5% கேபிட்டலில் இருக்காங்க. என்னென்னா இந்தியாவோட மொத்த மார்க்கெட் கேபிட்டலில் அவங்களும் என்ன இருக்காங்க 4 to 5% இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கம்பெனிஸோட க்ரோத்தும் இருக்குது. இப்போ அதானிலாம் பார்க்குறோம், நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். என்னென்னா அலிகேஷன் கொடுத்தாங்க ஹிடன்பர்க்கு 1000 வரைக்கும் வந்துட்டு இப்போ 3000 போயிடுச்சு. நல்ல க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய க்ரோத் இருக்கிறதுனால இது யார் அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதிரி இந்தியா க்ரோத்து கொடுக்கறதுனால யார் அட்ராக்ட் பண்ணுது? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் சும்மா எடுத்து பாருங்கள், 2017 ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா மேலே நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன ஆகிட்டே தான் இருக்குது, உங்களுக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இது கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா $18 பில்லியன் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வருஷத்துக்கு வருஷம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா ஏன் அவங்க கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க? ஏன்னா மார்க்கெட் கேப்பில் அங்கே தானே அதிகமாக இருக்குது, அங்கேயே பண்ண வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம என்னென்னு பார்க்கும்போது இந்தியாவோட க்ரோத்து வந்து அதிகமாக இருக்குது. என்னென்னா மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட க்ரோத் அதிகமாக இருக்குது. நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா முந்தின வருஷத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகிருக்கும் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறோம். இப்போ நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், என்னென்னா ஆப்பிள்லாம் இங்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஆப்பிள் இன்கேஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இதனால் இந்தியாவோட க்ரோத் இன்னும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் என்னென்னா இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து 5% கீழே வச்சுருக்காங்க. இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னா நிறைய பேர் கவனிக்காத விஷயம் என்னென்னா இன்ஃப்ளேஷன். நம்ம மதிப்பு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வருஷம் கம்மியாகிட்டே போகுது, ஏன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல. அந்த இன்ஃப்ளேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்தியா வந்து 5%லேயே வச்சுருக்கோம். அதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதனால தான் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஏன் ஆப்பிளில் இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரீஸில் இல்லாமல் ஏன் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே நிறைய க்ரோத் இருக்குது. அதை தான் வந்து சார்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2008 பார்க்குறோம், இந்தியா வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இந்தியா க்ரீன் கலரில் இருக்குது குளோபல் மார்க்கெட். இந்தியா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டோட ஆவரேஜ் பார்க்கும்போது வெறும் 4% தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் 12% ஏறி இருக்குது. அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 15%. அந்த மாதிரி ஏறி போன வருஷம் 2022 வந்து கிட்டத்தட்ட 20% என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மற்ற குளோபல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8லேருந்து 9% தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 8லேருந்து லட்சே 10% வச்சா கூட டபுள் தான் வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ரிட்டர்ன்ஸ் எதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் மட்டும் பார்த்திங்கன்னா டபுள் ஆகிருக்கு. அதனால தான் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸும் சரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வரதுக்கான ரீசன் இந்தியாவுக்கு. ஏன்னா க்ரோத் நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியும் நம்மளுக்கு க்ரோத் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். இதை பார்த்து தான் ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து 6% க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களும் சரி வேர்ல்டு பேங்க்கும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து 6% க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆன ஒரு கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஐஎம்எஃப்பும் சரி மற்ற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியா மேலே ஒரு இது இருக்கிறதுனால தான் ரிசர்ச் பண்ணி பார்த்து இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க்கில் வந்து $620 பில்லியன் கிட்ட ரிசர்வாக நம்ம வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுக்கு வச்சுருக்கோம், இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் ஒரு அன்பிரடிக்டட் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வார் வருது, இல்லை ட்ரேடிங்கில் ஏதோ ஒரு ஃபால் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி நிலைமையிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி தான். என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், திருப்பியும் அதே நிலைமைக்கு வரதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக அதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எப்படி இந்தியா வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க
அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கட்டும், நிறைய கண்ட்ரீஸாக இருக்கட்டும், நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க, இந்தியா மேலே நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்து நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன் இன்வெஸ்டர் மீட்டு வந்து நடந்துச்சு, இந்த வருஷம் நடந்துச்சு ஜனவரி 7. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இது பண்ணியிருக்கோம்னா 5 lakh crores வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 6.6 lakh crores கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட $100 billion இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து 70,000 crores கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எதுனா தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இப்போ சொல்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூர் கம்பெனியும் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 30,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 இன்னும் ஒரு 6 வருஷத்தில் தமிழ்நாடோட ஜிடிபியே எவ்வளோ வந்துடும்னா $1 trillion கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடே 1 trillion வந்துச்சுன்னா அப்போ இந்தியா மொத்தமாக சேர்த்தா நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோன்னா செகண்ட் பிளேஸு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்தியாவோட க்ரோத் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் பார்க்கும்போது இந்தியாவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம சின்ன ஒருத்தர் யாருனாச்சும் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெளில போயிட்டு வேறு கண்ட்ரீஸில் கேட்டிங்கன்னா கூட இந்தியா மேலே ஒரு நம்பிக்கைன்றது இப்போ நிறைய கண்ட்ரீஸ்க்கு வளர்ந்துருக்கு. முன்னாடி வந்து இக்னரண்ட்டாக இருந்தாங்க, இந்தியாவா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்லாம் பார்க்குறாங்க, மூணில் போய் லேண்ட் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாரோட கண்ணும் இந்தியா மேலே திரும்பி பார்க்க வச்சிடுச்சு. இந்த ரீசெண்ட் டைம்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாரோட கண்ணும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் இந்தியாவோட க்ரோத்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்தியா நல்லா க்ரோத்தாக இருக்குது, இந்தியா வளர போது வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்தியா வளருதுன்னா நம்மளும் சேர்ந்து வளரணும். அப்போ எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெயினாக பண்ணணும். என்னென்னா போன வருஷமே நம்ம சொல்லியிருப்போம், அதான வீடியோவே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் லட்சம், அவங்க ஒரு 1000 ரூபாய் போட்டிருந்தா 3000, 1 லட்சம் போட்டிருந்தா 3 லட்சம். அப்போ என்ன ஆகிட்ருக்கோம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பலனை அவங்க அனுபவிச்சிருக்கலாம். இதை தான் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. என்னென்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வர சம்பளத்தை அப்படியே என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அது எல்லாருக்கும் தேவை. அது இந்த ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா கற்றுக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எவ்வளோ இருக்கும் அவங்களால 500 ரூபாவோ 1000 ரூபாவோ எவ்வளோ இருக்கோ என்ன பண்ணிட்டுருக்காங்க, ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ப்ராஃபிட் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. அதனால் இந்தியா க்ரோத் ஆகுதுன்றதை பற்றி நம்ம வாயில் மட்டும் சொன்னால் போதாது, அதுவும் நம்மள என்ன பண்ணணும், நம்மளும் அது மேலே நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசினது எல்லாமே ஃபண்டமெண்டல், இல்லைனா நியூஸை வச்சு ஸ்டட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் நான் பேசியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சைட்லேருந்தும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கணும்னா மேலே தான் போகுமா, க்ரோத் இருக்குமா, 2024 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன டவுட்ஸ் இருக்கலாம். அதை வந்து கிஷோர் சார் உங்களுக்கு வர வீடியோவில் போடுவாங்க. இப்போதைக்கு நான் பேசினது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சைடு நம்ம பார்க்கும்போது, ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சைடு பார்க்கும்போது இந்தியா நல்லதாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டெக்னிக்கல் சைடு வீடியோவும் வருது, அதையும் பார்த்து என்ன பண்ணிடுங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. பார்த்து என்ன பண்ணுங்கன்னா எவ்வளோ முடியுமோ 100 ரூபாவோ 200 ரூபாவோ எவ்வளோ முடியுமோ உங்களால் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டோட சூப்பர் பவர் ஆகிடுச்சு, பவர் ஹவுஸாக இருக்குது. அப்போது நம்மளும் அதில் என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.